இந்த விழிப்புணர்வு இந்த ஜேசி மூலியமா நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு பொதுமக்களுக்காகவும் சரி நம்ம வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஒரு ஒரு மேரத்தானா இருக்கட்டும், இல்ல ஒரு ஈவெண்ட், அதாவது பப்ளிக்கோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுக்கு இல்லாமையும் நம்ம நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், க்ரோத் பண்றதுக்கும் இது பண்றதும். நம்ம நினைக்கிறோம் சரி சின்ன பசங்களுக்கு அப்ப இல்லையா, அப்படி கிடையாது. ஜூனியர் ஜேசின்னு ஒரு விங் இருக்கு. அதுல வந்து 18 years and below அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஜேசிஏ பண்ணிட்டு இருக்குது. இதுல பிசினஸ் இன்னைக்கு நம்ம காலையில நம்ம கூடி இருக்கிற அந்த ஜேகாம்ங்கிறது முழுக்க முழுக்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு இந்த ஏரியால ஏன்னா இப்ப நாகர்கோவில் அவங்க வந்து கடைக்கோடியில இருக்கும் இந்தியாவில. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி தாண்டி இந்த கன்னியாகுமரியில ஒரு முக்கியமான முக்கடல் சங்கமிக்கும் ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால நிறைய ஹார்பர்ஸ் இருந்திருக்கு, பல ட்ரேடிங்ஸ் நடந்திருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து அந்த காலத்துல இருந்து சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான பினான்சியல் இது வந்து எப்படி வருதுன்னா ஒன்லி டூரிசம் தான். ஒரு 50 to 60% டூரிசம் பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. அது போக இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அந்த பட்சத்துல பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி இது வந்து அதிகமான பெர் கேபிட்டா இன்கம் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இந்த இடத்துல இந்த மாவட்டம் குமரி மாவட்டத்துல வந்து அதிகமாக என்ஆர்ஐஸ் அதிகம். வீட்டுக்கு ஒரு என்ஆர்ஐ இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்ப கல்ஃப் போனாலும் மிடில் ஈஸ்ட் அந்த சைடு போனா இப்போ யூஎஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சோ இங்க உள்ளவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனா குமரி மாவட்ட மக்கள் தான் அதிகமா படிப்பறிவிலையும் பகுத்தறிவிலையும் அதிகமா இந்தியாவில் உள்ள முக்கியமான கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்க, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டவங்க கேட்டீங்க. ஒரு வீட்டுக்கு வந்து இப்ப என்ஆர்எஸ் எப்படி இருக்காங்களோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபசர் இருப்பாங்க, ஒரு ஹெச்எம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ், அதிகமான காலேஜஸ், அதிகமான ஸ்கூல்ஸ் இவங்க இருக்கிறதுனால நம்ம இந்த ஜேசி ஆர்கனைசேஷன் மூலியமா அதிகமா நம்மகிட்ட அவேர்னஸ் இன் கேஸ் ஆஃப் அவங்களோட பிசிக்கல் மென்டல் growth ட்ரைனிங். ஈவன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெகநாதன் சார் வந்து ஒரு கிட்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அவங்க வந்து கிட்ஸ் சைட்ல இருந்து பேசிக்ல இருந்து ரொம்ப பேசிக் பிலோ 5 years இருந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி வின்வின் ஐசி ஸ்கூல் அவங்க வந்து கன்னியாகுமரியில ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க. சோ இந்த இடத்துல அவங்களோட இதுல நான் ஒரு முக்கியமா பிடிச்ச ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா பிசினஸ் டாக், பிசினஸ் டாக் ஒரு சிஇஓ டாக் ஒன்று நடத்துவாங்க வீக்லி ஒன்ஸ் தானே. அது வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பிசினஸ் ஓனர் அல்லது ஒரு பிசினஸ் சிஇஓ நேரடியா வந்து குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு நம்ம போகும்போது பேக் போட்டு ஒரு ட்ரில் கவர், இந்த மியூசிக் சேர், யோகா அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ அவங்க வந்து பிசினஸ் பார்த்து ஒரு பிசினஸ் அட்டையர்லயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கேதர் பண்ண வச்சு அவங்கள ட்ரெயின் பண்றாங்க. பிசினஸ் ஓரியன்டட். ஈவன் நான் வந்து இதுல பெரிய விஷயம் பாக்குறதுன்னா ஷேர் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் பத்தி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தி அவங்க எல்லாம் இன்னைக்கு ட்ரேட் பண்றாங்க. ஐ மீன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரிசில் அப்படிங்கிற ஒரு நம்மளோட ஜேசி மெம்பர் தான் இருந்தவர். அவரே இப்போ வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட். இன்னைக்கு வந்து நம்ம பெரியவங்களுக்கே டிமேட் அக்கௌண்ட்ங்கிற விஷயம் வந்து கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஒரு 18 வயசுக்கு மேல போய் ஒரு ஐடி எம்ப்ளாய்ஸ் இல்லைன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 சிட்டிஸ்ல உள்ளவங்க. ஆனா நம்ம டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல வந்து இன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட் பத்தியோட விழிப்புணர்வு அண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை வச்சு கொடுக்கறது வந்து இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா ஜேசியில இருக்க போய் அதுல இருந்து ஜேகா மூலியமா ஒரு விஷயம் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அடுத்து பெரியார்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியப்படுத்த ஒரு விஷயமா இருக்கிறது இந்த ஜேசி தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த ஜேசியில வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். போர்ட்ஃபோலியோ மீன் பயோகிராஃபி. யாருனாலும் மெம்பரா இருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சர் கோல் வந்து ஒரு பிசினஸா போகலாம், இல்லைன்னா ஒரு ட்ரைனரா போகலாம், இல்லைன்னா நார்மலா அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக சிலர் இருக்கிறாங்க, சில கிளப்ஸ்ல அப்படி இருக்கிறாங்க. நம்ம இதுல வந்து மெயினா வந்து நெட்வொர்க்கிங், பிசினஸ், ட்ரைனிங் இந்த மாதிரி ஃபோக்கஸ்ல இருக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆக வேண்டியது வரும். வந்துட்டு நம்மளோட ட்ரைனிங்ஸ் கொஞ்சம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜேகாம்ல அவங்க மெம்பர்ஷிப் ஆகலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து கிரைட்டீரியா வந்து தனித்தனியா ஸ்லாப்ல இருக்கும். இன்ஃபேக்ட் இதனால எனக்கு என்ன கான்டெக்ட் கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜேகாம் ஜேசின்னு 2 ஆப்ஸ் இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல என்னன்னா இப்ப கூட இது பண்ணி பார்க்கலாம். ஜேசிஐ அப்படின்னு கம்யூனிட்டின்னு ஒரு ஆப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு உள்ள எல்லா நெட்வொர்க்கர்ஸ், ஐ மீன் ஜேசிஐ நெட்வொர்க்ஸோட மொத்த ஹப், ஐ மீன் மொத்த கான்டாக்ட் சொல்யூஷன் அதுல இருக்கும். ஜேசிஐ கம்யூனிட்டி இது ஒரு ஆப். அடுத்தது